வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பகுதியில ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ல அனலைஸ் பண்ணிட்டு வரோங்க. அதுல மென்சுரேஷன் பகுதியில இது 5வது வீடியோ. ஏற்கனவே 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குங்க. அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு 50 வினாக்களை பார்க்கலாம். வினா ஒரு நாற்கரத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர், எதிர் செங்குத்து உயரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் இருந்தால் அவற்றினுடைய பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. குவாட்ரிலேட்டரல் அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A is equal to half into D into H1 plus H2 ஸ்கொயர் யூனிட். இங்க half D ஓட வேல்யூ, அதாவது நாற்கரத்தினுடைய நீளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவே இதுதான் D நாற்கரத்தினுடைய மூலை விட்டம். இது நீளம் கொடுத்துருக்கூடாது, மூலை விட்டம்னு கொடுத்துருக்கணும், அதாவது டயகனல் கொடுத்துருக்கணும். ஸோ 20 இன்ட்டு H1 ஓட வேல்யூ வந்து 7 சென்டிமீட்டர், H2 ஓட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ 7 10. ஸோ 7 + 10ன்னு நம்ம போட்டுக்கலாம். இது 2 2 20. ஸோ 10 இன்ட்டு 7 10 17. 10 இன்ட்டு 17 170 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் டி. செகண்ட் கொஸ்டின், ஒரு அறையின் நீளம் 5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், அவற்றின் நார் சுவர்களினுடைய பரப்பளவு 88 மீட்டர் ஸ்கொயர் எனில் அவ்வறையினுடைய உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறையினுடைய 4 சுவர்களினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 இன்ட்டு H இன்ட்டு எல் பிளஸ் பி. இதுதான் அறையினுடைய 4 சுவர்களினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நம்ம 4 சுவர்களினுடைய பரப்பளவு 88 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுல இருந்து ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 இன்ட்டு H தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். Hன்னு வச்சுக்கலாம். எல்லோட வேல்யூ வந்து 5 மீட்டர், பியோட வேல்யூ வந்து 3 மீட்டர். 5 + 3. ஸோ 5 + 3னா 8 ஈக்குவல் டு 88. 1 8 11 8 88. ஸோ H ஈக்குவல் டு 11/2. ஸோ H ஈக்குவல் டு 11 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5.5. 5.5 மீட்டர். ஸோ ஆன்சர் 5.5 மீட்டர். சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு பை ஆர் பிளஸ் 2r. பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 14 பிளஸ் 2r. 2 இன்ட்டு ஆர் 2 14 28. 1 7 2 14. 2 22 44 பிளஸ் 28. ஸோ 44 28 ஆட் பண்ணா 72. 72 என்பது அதனுடைய சுற்றளவு 72 சென்டிமீட்டர். இது சுற்றளவு பெரிமீட்டர். பரப்பளவு A is equal to half pi r square. Pi r square. So half into 22/7 into 14 into 14. 1 2 11 2 22. 1 7 2 14. ஸோ 11 இன்ட்டு 2 14 28. ஸோ என்ன வருது? 8 8 2 10 0 மீதி 1 3. ஸோ பரப்பளவு 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சுற்றளவு 72 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஒரு வட்ட வடிவ வெளியின் பரப்பளவு 13.86 ஏக்கர். இங்க ஹெக்டேர் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல, இங்க ஏக்கர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹெக்டேர் தான் கரெக்ட், ஏக்கர் இல்லை. எனில் ஒரு மீட்டருக்கு 20 பைசா வீதம் அதை சுற்றி வேலி போட ஆகும் செலவு என்னன்னு ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 13.86 ஹெக்டேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம அதனுடைய ரேடியஸை கண்டுபிடிக்கணும்.
ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சுற்றி வேலி அமைக்கணும். சுற்றி வேலி அமைக்கணும்னா சுற்றளவு தான் நமக்கு வேணும். அதனால சுற்றளவு வேணும்னா முதல்ல ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7. இது இங்க மீட்டருக்கு தான் 20 பைசான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மீட்டர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஹெக்டேர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 10,000 ஸ்கொயர் மீட்டர். ஸோ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13.86 இன்ட்டு 10,000. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13.86. 2 சைவர் போட்டுக்கலாம். 2 சைவர் கேன்சல் பண்ணிடலாம். பை 22 இங்க 7 வரும். ஸோ ஒரு 22 22 138ல 6 2 12 6 2 12 132 வரும். 6 22 132 மீதி 6 இருக்கு 66. 66ல 3 டைம் 3 22 66 சைபர் சைபர். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6300 9 63 அதாவது 900 இன்ட்டு 7ன்னு எழுதலாம். ஸோ ஆரோட வேல்யூ 900க்கு ரூட் எடுத்தோம்னா 30. 2 7ல ஒரு 7 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 7. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 210 மீட்டர். இப்ப சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பை ஆர் சுற்றளவு என்ன வருது? 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 210. 4 7 7 3 7 21 30. ஸோ 2 22 44 பெருக்கல் 3 0 30. 44 30 பெருக்கணும்னா சைபர் 3 12க்கு 2 மீதி 1 3 12 1 13,320 மீட்டர். அதனுடைய சுற்றளவு 1 மீட்டருக்கு வந்து 20 பைசா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மீட்டருக்கு 20 பைசானா ஸோ செலவு ஆகும் செலவு ஈக்குவல் டு 1320 இன்ட்டு 20 பைசா. இதை 100ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 100ஆல டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா ரூபாயில் கிடைச்சது. ஸோ ஒரு சைபருக்கு சைபர், ஒரு சைபருக்கு சைபர், ஒரு சைபருக்கு ஒரு சைபர். ஸோ 2 2 4 2 6 2 264 ரூபாய் அதுக்கு வேலி அமைக்கிறதுக்கு ஆகும். ஸோ ஆன்சர் 264. ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நார் சதுரம் இல்லை, இது சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்கம். சாய் சதுரம் என்பது இப்படி இருக்கும். ஒரு சாய் சதுரத்தினுடைய ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டர். அப்ப அதனுடைய எல்லா பக்கமும் 10 சென்டிமீட்டரா தான் இருக்கும். அதனுடைய ஒரு மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர். ஒரு மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர். அப்படின்னா பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நாற்கரத்தினுடைய ப்ராப்பர்ட்டில டயகனல்ஸ் அதாவது மூலை விட்டம் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சமக்கூறியிடணும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அப்ப இது வந்து பர்பண்டிகுலரா பைசெக்ட் பண்ணிக்கும். அப்ப பர்பண்டிகுலரா பைசெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த 12 மீட்டர்ன்றது இந்த பக்கம் இருக்கக்கூடியது 6, இந்த பக்கம் இருக்கக்கூடியது 6. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இது எக்ஸ், இது எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அதாவது கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர். ஸோ என்ன கிடைக்குது? ரூட் ஆஃப் 100 மைனஸ் 36. அதாவது செங்கோண முக்கோணத்துல பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்றாங்க. ஸோ ரூட் 64. ஸோ எக்ஸோட வேல்யூ 8. எக்ஸோட வேல்யூ 8னா ஸோ 2x அதாவது இது ஒரு டி கொடுத்துருக்காங்க. அதாவது மூலை விட்டம் 1 கொடுத்துருக்காங்க 12ன்னு. இது ரெண்டாவது மூலை விட்டம் D2 இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ 2xனா 2 16 16 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர், இன்னொரு மூலை விட்டம் 16 சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவு A இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ ஆஃப் இன்ட்டு 12 இன்ட்டு 16. 4 2 6 2 12 6 16 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி. ஏ பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு ஏ பக்கம் கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு விகிதம் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பக்கம் கொண்ட சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து
அதாவது ஏ ஸ்கொயர், அதாவது சதுரத்தினுடைய பரப்பளவு ஏஎஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸ்கொயரு ஈஸ்ட். அதே போல முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு ஏடி வச்சுக்கலாம் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஏ பக்க அளவு கொண்ட சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயரு ஈஸ்ட். அதே போல முக்கோணம் சமபக்க முக்கோணம்னா √3/4 ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ 1:√3/4ன்னு வரும். ஸோ ரெண்டு சைடும் 4 மல்டிப்ளை பண்ணா 4:√3. ஸோ ஆன்சர் 4:√3. ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக தொட்டியில் 2340 மீட்டர் கியூப் அளவு தண்ணீர் உள்ளது. தொட்டியின் நீளம் 15 மீட்டர், அகலம் 13 மீட்டர் எனில் ஆழம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து தண்ணி அந்த தொட்டிக்குள்ள தண்ணி இருக்குன்னா அதனுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 2340 மீட்டர் கியூப். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா LBH ஈக்குவல் டு 2340. இங்க எல்லோட வேல்யூ வந்து 15, பியோட வேல்யூ வந்து 13, H தான் நம்ம கண்டுபிடிக்கணும். H அப்படி வச்சுக்கலாம். ஸோ 2340. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓர் 15 15, 23ல ஒரு டைம் வரும். ஓர் 15 15, மீதி 8, 84, I15 75, மீதி 9, 90, 6 15 90. மறுபடியும் 13ஆல டிவைட் பண்ணலாம். ஓர் 13 13, 15ல ஒரு டைம் வரும். ஓர் 13 13, மீதி 2 26, 2 13 26. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 12 மீட்டர். ஸோ அந்த தொட்டியினுடைய ஆழம் 12 மீட்டர். டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, வில்லின் நீளம் 27.5 சென்டிமீட்டர், பரப்பளவு 618.75 சதுர சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா D/360 டிகிரி 2πr ஈக்குவல் டு 27.5 கொடுத்துருக்காங்க. அதே போல பரப்பளவு D/360 டிகிரி πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 618.75 கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல டிவைட் பண்ணுங்க. 2/1. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா, இந்த D/30யும் இந்த D/30 கேன்சல் ஆகும். இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகும். இந்த ஆர்ல ஒரு ஆர் கேன்சல் ஆகும். ஸோ R/2 ஈக்குவல் டு 618.75/27.5 வரும். ஸோ R ஈக்குவல் டு 618.75 இன்ட்டு 2/27.5 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 5ஆல டிவைட் பண்ணலாம். I5 25, மீதி 2 25, I5 25. இதை 5ஆல டிவைட் பண்ணா 4 5 5, மீதி 1 11, 2 5 10, மீதி 1 18, 3 5 15, மீதி 3 37, 7 5 35, மீதி 2 I5 25. ஸோ விடுபட்ட எண்களை எடுத்துருங்க. 123.75/5.5 இன்ட்டு 2. மறுபடியும் 5ஆல டிவைட் பண்ணலாம். 4 5 5.1, இங்க 2 5 10, மீதி 2 23, 4 5 20 புள்ளி வச்சுக்கோங்க. 37, 7 5 35, 2 5, I5 25. ஸோ 24.75/1.11 இன்ட்டு 2ன்னு இருக்கு. மேலே இங்கேயும் 100ஆல டிவைட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 24/110 வரும். இன்ட்டு 2, ஓ 2 2, I2 10, I2 10 55. இப்போ I11 55, இங்க 2 11 22, மீதி 27, 2 11 22, மீதி 5, I11 55. 4 5 5, 4 5 20, I5 25. ஸோ 45 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து 45 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 பக்கங்கள் கொண்ட பலகோணத்தின் எத்தனை மூலைவிட்டங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்கிறாங்க.
அதாவது n பக்கங்கள் கொண்ட பலகோணத்திற்கு மூலைவிட்டங்களுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் மூலைவிட்டங்கள் வந்து n இன்ட்டு n மைனஸ் 3/2 இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்க என்னோட வேல்யூ வந்து 15. ஸோ 15 இன்ட்டு 15 மைனஸ் 3னா 12/2. ஓ 2 2 6 இன்ட்டு 12 6 15 90. ஸோ 90 மூலைவிட்டங்கள் அந்த 15 பக்கங்கள் கொண்ட பலகோணத்திற்கு இருக்கும். ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அதன் மிகப்பெரிய கோணத்தினுடைய அளவு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் வந்து தவறு. ஏன்னா the sides of the triangle are in the ratio கொடுத்துட்டு the measures of the largest angle of the triangle கொடுத்திருக்காங்க. இங்க சைடு இல்லது, இது ஆங்கிள், அதாவது முக்கோணத்தினுடைய கோணங்களினுடைய விகிதம் தான் கொடுத்திருக்காங்க. கோணங்களினுடைய விகிதம் 3:4:5னா மொத்த கோணங்கள் முக்கோணத்தினுடைய மொத்த கோணங்கள் வந்து 180 டிகிரி. இங்க இந்த 180 டிகிரி வந்து 3 பங்காவும் 4 பங்காவும் 5 பங்காவும் பிரிக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணா 5 4 9 3 12. ஸோ 12x is equal to 180 டிகிரி. ஸோ x is equal to 4 12 12 15 12 180. ஸோ 15 x ஓட வேல்யூ 15 வரும். ஸோ இதுல பிக்கஸ்ட் ஆங்கிள் வந்து 5 தான், 5 போர்ஷன் தான், 5 சேர்வர் தான். ஸோ 5 இன்ட்டு 15னா 75 டிகிரி. ஸோ இதுக்கு தான் ஆன்சர் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. ஒருவேளை முக்கோணத்தினுடைய பக்கங்களினுடைய விகிதம் 3:4:5 கொடுத்துட்டு அதனுடைய பெரிய கோணத்தினுடைய அளவு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா 3 அது செகண்ட் போர்ஷன். ஸோ 3:4:5 அதாவது ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துல ஒரு பக்கம் வந்து 3 இருக்கு, இன்னொரு பக்கம் 4 இருக்கு, இன்னொரு பக்கம் 5 இருக்கு. அப்போ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை 3 4 5ன்ற வடிவத்தில் இருந்துச்சுன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அமைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அதே போல 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 9 25ன்னு வருது. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா கட்டாயமா ஒரு செங்கோண முக்கோணத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும் பொழுது அந்த ரைட் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்துச்சுன்னா மீதி 2 கோணங்கள் வந்து மீதி 2 கோணங்களின் கூடுதல் வந்து 90 டிகிரி வரும். ஸோ இதுல பிக்கஸ்ட் கோணம் வந்து 90 டிகிரி தான், கட்டாயமா 90 டிகிரியா தான் இருக்கும். ஸோ அப்ப பக்க அளவில் கொடுத்தாங்கன்னா எஸ்ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சைடு ஆங்கிள் சைடு. அதன்படி பார்க்கும் பொழுது சைடு ஆங்கிள் சைடுனா இதுல மிகப்பெரிய கோணம் வந்து 90 டிகிரியா இருக்கும். ஸோ ஆன்சர் அப்படி கொடுக்கும் பொழுது இது முக்கோணத்தினுடைய பக்கங்களா கொடுத்து மிகப்பெரிய கோணங்கள் கேட்டாங்கன்னா இது செங்கோண முக்கோணமா வரும். அப்ப 90 டிகிரி தான் இதுக்கு ஆன்சரா வரும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது 3:4:5 கொடுத்தா ஆப்ஷன்ல இருக்கிறது படி பார்த்தாங்கன்னா இங்க கேட்டிருக்கிறது வந்து கோணத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சைடுல இது கோணம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியினுடைய சுற்றளவு. கால்வட்ட பகுதியினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆஃப் பை ஆர் பிளஸ் 2r. ஸோ ஆஃப் இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூ வந்து 21 பிளஸ் 2 21 42. ஸோ 1 7 7 3 21, 1 2 2 11 2 22. ஸோ 11 33 பிளஸ் 42. ஸோ 75 சென்டிமீட்டர். அப்ப கால்வட்டத்தினுடைய சுற்றளவு 75 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பி. ஒரு நேர்வட்ட உருளையினுடைய அடிப்பக்க பரப்பு, ஒரு நேர்வட்ட உருளையினுடைய அடிப்பக்க பரப்பு இது 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய உயரம் வந்து 5 சென்டிமீட்டர். அப்படின்னா அதனுடைய கன அளவு என்னது? ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் கன அளவு. இந்த பை ஆர் ஸ்கொயர் தான் 80 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 80 ஹெச் வந்து 5. ஸோ 5 80 400. ஸோ 400 சென்டிமீட்டர் கியூப் தான் அதனுடைய கன அளவு. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா டு 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட 14 சதுரங்களினுடைய மொத்த பரப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சதுரங்களினுடைய பரப்பு இதனுடைய எல்லாத்துக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஸோ 11 ஸ்கொயரு பிளஸ் 12 ஸ்கொயரு பிளஸ் எக்ஸெட்ரா டு பிளஸ் 24 ஸ்கொயர். அதாவது சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பக்கம் பெருக்கல் பக்கம். ஸோ உங்க 11 சென்டிமீட்டர் பக்கம்னா 11 ஸ்கொயர், 12 சென்டிமீட்டர்னா 12 ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு இதை வந்து
n இயல் எண்களினுடைய வர்க்கங்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 11 ஸ்கொயர்ல இருந்து 24 ஸ்கொயர் வரையும் நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சா டைம் ஆகும். ஸோ இது ஷார்ட்டா பண்ணா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா டு 24 வரையும் கண்டுபிடிக்கிறங்க. இதுல இருந்து மைனஸ் பண்ணி எடுத்துருங்க. எது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா டு பிளஸ் 10 ஸ்கொயர் வரையும் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ரிமைனிங் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ முதல் n இயல் எண்களினுடைய வர்க்கங்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ என்னோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 24. ஸோ 24 இன்ட்டு 25 இன்ட்டு 2 24 42 49 பை 6 மைனஸ் 10 பெருக்கல் 11 பெருக்கல் 2 2 10 20 21 பை 6. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 1 6 6 4 6 24. இங்க 3 2 6 I 2 10 4 3 7 21. ஸோ 4 25 100 49 இன்ட்டு 100 4900 மைனஸ் IL 35 35 பெருக்கல் 11 35 பெருக்கல் 11னா 5 5 3 8 3 385. இதை சப்ராக்ட் பண்ணா 10ல இருந்து 5 கழிச்சா 5 மீதி இங்க 9 9 8 கழிச்சா 1 8ல 3 கழிச்சா 8 மைனஸ் 3 5 4 4515. ஸோ ஆன்சர் B is the answer. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஆப் BH. இது டைரக்ட் ஃபார்முலா. ஸோ ஆன்சர் B. நெக்ஸ்ட் கொஸ்டின், 20 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட திட கனசதுர உருவத்திலிருந்து எத்தனை 5 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சிறு திட கனசதுரங்களாக உருவாக்கலாம்? அதாவது 20 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள ஒரு சாலிட் கியூப் இருக்கு. இந்த சாலிட் கியூபினுடைய கன அளவு வந்து என்ன வரும்? 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20. இதுல இருந்து சின்ன சின்ன கியூபா நம்ம கட் பண்றோங்க. 5 சென்டிமீட்டர் உள்ள கியூபா கட் பண்றாங்க. அப்ப 5 இன்ட்டு 5 இன்ட்டு அதனுடைய கன அளவு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இது 4 5 5 4 5 20 4 5 5 4 5 20 4 5 5 4 5 20. ஸோ 16 64 சின்ன 5 சென்டிமீட்டர் அளவுள்ள கனசதுரங்களாக உருவாக்க முடியும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, 4 சென்டிமீட்டர் உடைய கனசதுரமானது 1 சென்டிமீட்டர் உடைய சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது எனில் சிறிய கனசதுரங்களுடைய மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்ப சிறிய கனசதுரம் 1 சென்டிமீட்டர் பக்கல உள்ள சிறிய 1 சென்டிமீட்டர் பக்கல உள்ள அந்த சிறிய கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு என்ன வருது? 6a ஸ்கொயர். ஸோ 6a ஸ்கொயர்னா 6 இன்ட்டு 1 ஸ்கொயர். ஸோ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் சின்ன கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு. இப்ப 4 சென்டிமீட்டர் கனசதுரமும் இருக்குது. அந்த 4 சென்டிமீட்டர் கனசதுரத்தை நம்ம என்ன பண்றாங்கன்னா 1 சென்டிமீட்டர் கனசதுரமா கன்வெர்ட் பண்றாங்க. அதை சின்ன சின்ன கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி எடுத்தீங்கன்னா எத்தனை கட் பண்ணி எடுக்கலாம்? 16 64 கனசதுரமா கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு கனசதுரத்தினுடைய அந்த சின்ன கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு 6னா 64 கனசதுரத்துக்கு 64 இன்ட்டு 6 6 24க்கு 4 மீதி 2 6 6 36 2 38 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரு அரைக்கோளமும் கூம்பும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டுள்ளன. ஒரு அரைக்கோளம் இருக்கு. இந்த அரைக்கோளமும் கூம்பும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டுள்ளது. இது ஒரு கூம்பு இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரைக்கோளமும் ஒரு கூம்பும் ஒரே அடிப்பக்கத்தை கொண்டுள்ளன. அவற்றின் உயரமும் சமம். அப்போ கூம்பினுடைய உயரமும் இந்த அரைக்கோளத்தினுடைய உயரமும் சமம். அரைக்கோளத்தினுடைய உயரம் தான் அதனுடைய ஆரமா இருக்கும் எனில் அவற்றின் வலைப்பரப்பினுடைய விகிதம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்ப அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு என்ன வரும்? வலைப்பரப்பு ஈக்குவல் டு 2 பை ஆர் ஸ்கொயர். அதே போல கூம்பின் வலைப்பரப்பு பை ஆர் எல். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கூம்பு கொடுத்திருக்கிறாங்க. கூம்புல இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுப்போங்க. கூம்பினுடைய ஆரம் வந்து 6. அதனுடைய உயரமும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? உயரமும் கூம்பினுடைய உயரமும் அந்த அரைக்கோளத்தினுடைய ஆரமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உயரத்தை வந்து எச்சையும் 6ம் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் 6ன்னு வச்சுக்கலாம். அப்ப சாய் உயரம் இங்க எல் நமக்கு வேணும். சாய் உயரம் என்ன வரும்?
ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? ரூட் டூ ஆர். ஸோ பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ரூட் டூ ஆர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் ரூட் டூ. இதுதான் கூம்பினுடைய வலைப்பரப்பு. ஸோ நமக்கு இது ரெண்டினுடைய ரேஷியோ கண்டுக்கிறாங்க. ஸோ டூ பை ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ரூட் டூ. இந்த பை ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ இந்த டூவை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு எழுதலாம். ஈஸ்ட்டு ரூட் டூ. ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்று. ஸோ ரூட் டூ ஈஸ்ட்டு ஒன் இன் த ஆன்சர். ஸோ ரூட் டூ ஈஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம். ஒரு நேர்வட்ட கூம்பு இருக்கு. முன்ன கண்டுபிடிச்ச மாதிரி தான். அதுல எப்படி சாய் உயரம் கண்டுபிடிச்சீங்களோ அதே போலதான் இதுல கண்டுபிடிக்கணும். நேர்வட்ட கூம்பு இருக்கு. இந்த நேர்வட்ட கூம்பினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்டம் 12 சென்டிமீட்டர்னா ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர். அதனுடைய உயரம் 8 சென்டிமீட்டர். அப்ப சாய் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய் உயரம் ஈக்குவல் டு 8 × 64 6 6 36. ஸோ ரூட் 30 100. ரூட் 100 மதிப்பு 10. ஸோ 10 சென்டிமீட்டர் தான் அதனுடைய சாய் உயரம் எல். ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற விகிதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ செவ்வகத்தினுடைய பரப்பளவு எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 144. அதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்குன்னா ஒன்னு 4ஆவும் இன்னொன்னு 9ஆவும் இருக்கு. அப்ப 4x ஒன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து 9x எடுத்துக்கலாம். ஸோ 4x இன்ட்டு 9xனா 9 நாங்க 36 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. ஓர் 36 36 4 36 144. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4னா எக்ஸோட வேல்யூ வந்து 2. எக்ஸ் 2னா அதனுடைய பக்க அளவுகள் 4x. 4x எவ்வளவு வரும்? அதனுடைய அகலம் 8 இருக்கும். 9xனா 18 இருக்கும். ஸோ அதனுடைய அகலம் 8 சென்டிமீட்டரும் நீளம் வந்து 18 சென்டிமீட்டராகவும் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன வேணும்? சுற்றளவு தான் வேணும். சுற்றளவு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. எல்லும் பியும் கூட்டணும்னா 18 8 26. ஸோ 2 26 52. ஸோ 52 சென்டிமீட்டர் என்பது அதனுடைய சுற்றளவு. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வில்லின் நீளம் 66 சென்டிமீட்டர், மையக்கோணம் 30 டிகிரி எனில் வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் கேட்டிருக்காங்க. ஸோ வில்லின் நீளம், மையக்கோணம், இந்த ஆரம் இதெல்லாம் மிங்கிள் பண்ண மாதிரி வரக்கூடிய பார்முலா என்னன்னா வில்லின் நீளத்தினுக்குரிய பார்முலா தான். டி பை 360 2 பை ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? வில்லின் நீளம் 66 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ வந்து 30 டிகிரி பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 66. ஓர் 22 22 3 22 66. ஓர் 30 30 12 30 360. ஓர் 2 2 6 12. விடுபட்ட எண்களை மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா ஆர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு ஆர். 3 21 6 21 126 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து 126 சென்டிமீட்டர். டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வட்டத்தின் பரப்பும் செவ்வகத்தின் சுற்றளவும் சமமாக உள்ளது. அப்படி இல்லை, இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவும் பையார் ஸ்கொயரும் செவ்வகத்தினுடைய பரப்பளவும் சமம்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. அதே போல அந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. 2 இன்ட்டு எல் பிளஸ் பி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தினுடைய நீளம் அகலத்தை விட 3 சென்டிமீட்டர் அதிகம் கொடுத்துருக்காங்க. அப்ப செவ்வகத்தினுடைய நீளத்தை எல்னு எடுத்துக்கணும்னா அகலம் வந்து L-3 இருக்கும். ஏன்னா இது செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் வந்து நீளம் என்பது அகலம் வந்து அகலத்தை விட ஒரு 3 சென்டிமீட்டர் அதிகம். அப்ப செவ்வகத்தினுடைய நீளம் எல்லாம் அகலத்தை வந்து L-3ன்னு எடுத்துக்கலாம். அப்ப எல் பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும்? 25ன்னு வரும். எல்லோட வேல்யூ வந்து எல், பியோட வேல்யூ வந்து L-3 ஈக்குவல் டு 25. ஸோ 2L ஈக்குவல் டு -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3. ஸோ 28. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 14. எல் 14, பி வந்து L-3 தான் பி. ஸோ 14 - 3னா 11. ஸோ நீளம் 14 சென்டிமீட்டர், அகலம் வந்து 11 சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும்?
அந்த வட்டத்தினுடைய விட்டம் வேணும். அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டத்தினுடைய பரப்பும், செவ்வகத்தினுடைய பரப்பும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செவ்வகத்தினுடைய பரப்பு என்ன வரும்? எல் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ எல்பி ஈக்குவல் டூ 11, 14 154. அப்ப 11 இன்டு 14 அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு வசதிக்காக. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 இன்டு 14. 2 11 22 ஓர் 11 11 ஓர் 2 7 2 14. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்டு 7. ஸோ ஆரோட வேல்யூ 7. ஆரோட வேல்யூ 7னா டயாமீட்டர் விட்டம் வந்து 2 ஆர். அப்ப 2 இன்டு ஆரம் 14. ஸோ 14 சென்டிமீட்டர் தான் அந்த வட்டத்தினுடைய ஆரமாக அமையும். ஸோ விட்டமாக அமையும். ஸோ 14 சென்டிமீட்டர் என்பது ஆன்சர். டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு 3a ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா அச்சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ ஒன்று வரும், 18/3னா 6. ஏ வந்து 6 சென்டிமீட்டர். முக்கோணத்தினுடைய உயரம் h is equal to √3/2a. ஸோ √3/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 6. ஓ 2 2 3 2 6. ஸோ 3√3 சென்டிமீட்டர் தான் அதனுடைய உயரம். ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. வயலின் மூலைவிட்ட அளவுகள் 100 மீட்டர் 180 மீட்டர். அந்த வயலை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 3 வீதம் ஆகும் செலவு கேட்டிருக்கிறாங்க. அப்ப சாய் சதுர வடிவ வயலினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அந்த பரப்பளவு என்ன வருது? a ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆஃப் இன்ட்டு d1 ஓட வேல்யூ வந்து 100, d2 ஓட வேல்யூ வந்து 180. ஸோ ஓர் 2 2 9 2 18 0. 90 இன்ட்டு 100னா 9000. ஸோ 9000 சதுர மீட்டர். இப்ப செலவு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 3 ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 9000 சதுர மீட்டருக்கு 9000 இன்ட்டு 3. ஸோ 27,000 ரூபாய் ஆகும். அந்த சமன் செய்யறதுக்கு 27,000 ரூபாய் ஆகும் செலவு. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி, ஒரு கனசதுரத்தினுடைய மேல் பக்கம் வர்ணமும் வெள்ளை வர்ணமும் மற்ற 5 பக்கங்கள் சிவப்பு வர்ணமும் பூசப்பட்டுள்ளது. இது 64 ஒரே மாதிரியான கனசதுரங்களாக துண்டு போடப்படுகிறது. துண்டு போட வெட்டுக்கள் கனசதுரத்தினுடைய பக்கங்களுக்கு இணையாக அமைகின்றன. இந்த சிறிய கனசதுரங்களில் எந்த பக்கமும் வர்ணம் பூசப்படாதவைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கனசதுர வடிவத்துல ஒரு கனசதுரம் இருக்கு. அந்த கனசதுரத்தை என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பீஸை கட் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸாம்பிளுக்காக இந்த கனசதுரத்தினுடைய பக்கத்தை வந்து 4 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 4 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா ஒரு சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரங்களை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுப்பாங்க. அப்ப 64 நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே இது ஒரு கணக்கு பார்த்திருக்குங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, பாட்டம் விட்டுட்டு மத்த எல்லா பக்கத்தையும் கலர் பண்றாங்க. மேல டாப் சைடுல வந்து ஒயிட்டும் மத்த எல்லா சைடுல வந்து ரெட் கலரும் கலர் பண்றாங்க. கலர் பண்ணும் பொழுது என்ன வரும், இந்த முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது இன்னொரு பிக்சர் போடுறேன் பாருங்க. இந்த முன்பக்கத்தை இப்படி கட் பண்ணுவாங்க. 4 நாளா. ஒரு பக்கத்துக்கு வந்து 4 நாளா இந்த மாதிரி கிராஸா இப்படி வரும். அப்ப வரும்பொழுது என்ன ஆகும்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 10 11 12 13 14 15 16. ஃப்ரண்ட் சைடுல பேஸ்ல 16 கட்டங்கள் இருக்கும். இந்த 16 கட்டங்களுமே கலர் பண்ணியிருக்கோம். அதே போல இந்த 4 சைடு சுத்தியூரம் இருக்கக்கூடிய 4 சைடுல எல்லா பக்கமும் கலர் பண்ணியிருக்கும். மேல் பக்கமும் கலர் ஆயிருக்கும். அப்ப அடியில இருக்கக்கூடியது இந்த பாட்டம்ல இருக்கக்கூடியது பார்க்கும் பொழுது சென்டர்ல இருக்கக்கூடிய 4 கட்டங்கள் மட்டும் கலர் பண்ணாம இருக்கும். சென்டர்ல இருக்கிறது. ஏன்னா இந்த பார்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் கலர் ஆயிட்டு இருக்கும். கீழே அடியில இமேஜின் பண்ணி பார்த்தாவே புரியும். அதாவது சைடுல இந்த சைடு கலரா இருக்கும், இந்த சைடு கலரா இருக்கும். அப்ப இந்த ஒரு வரியில ஒரு பக்கம் கலரா இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு பக்கம் கலரா இருக்கும். அப்ப கலரா இருக்கும்போது உள்ள இருக்கிறது 4 பீஸ் வந்து கலராவாம இருக்கும். இதே போல 3 அடுக்கு வந்து கலராவாம இருக்கும். 3 அடுக்கு கலராவாம இருக்கும். மேல் பக்கம் வரும்போது மேல் பக்கம் ஒயிட் ஆயிட்டு இருக்கும். சோ 3 அடுக்கு ஒரு அடுக்குக்கு வந்து 4னா 3 அடுக்குக்கு 12. சோ 12
கனசதுரம் வந்து கலர் ஆகாம இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 12 தான். ஆனா இங்க குடுத்திருக்கிறது 8ன்னு குடுத்திருக்காங்க. அது தவறு. 12 தான் கரெக்ட். அடுத்த கேள்வி. இதே போல சேம் கொஸ்டின் தான். ஒரு கனசதுரமானது ஒரே மாதிரியான 27 கனசதுரங்களாக துண்டு போடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா 3 இன்டு 3 இன்டு 3ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இத வந்து 3 3ஆ கட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதுல வந்து 27 கனசதுரங்கள கட் பண்ணி எடுப்பாங்க. முதலில் இருந்த கனசதுரம் மேற்புறம் ஒயிட் கலர் பண்றாங்க. 5 சைடு வந்து சிகப்பு பண்றாங்க. அப்படின்னா சிறிய கனசதுரங்களில் எத்தனை ஒரு பக்கம் சிவப்பாகவும் மற்ற பக்கங்கள் வர்ணம் பூசப்படாமல் இருக்குன்னா சுத்தியூரம் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் வர்ணம் பூசப்படாமல் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் சிவப்பாகவும் 1 5 பக்கங்கள் வந்து சிவப்பா இருக்குது. மேல் பக்கம் மட்டும்தான் ஒயிட். அப்ப அடியிலையும் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 பக்கம் சிவப்பு பண்ணும் பொழுது 1 2 3 4 அடியில் 1 5. ஸோ 5 சைடுல கலரா இருக்குதுன்னா 5 மட்டும் தான் இருக்கும். அப்போ 5 சதுரம் மட்டும்தான் 5 கனசதுரம் மட்டும்தான் ஒரு பக்கம் மட்டும் கலர் பண்ணியிருக்கும். ஏன்னா மேல இருக்கிறது ஒயிட்டா போயிருது. மத்ததெல்லாம் 5ல மட்டும் அந்த ஒரு சைடுல மட்டும் தான். இப்ப இந்த மூலையில இருக்கிறது எடுத்தீங்கன்னா 1 2 3 சைடு இருக்கும். அதாவது முனைகள்ல இருக்கக்கூடியது 3 சைடு கலர் பண்ணியிருக்கும். எட்ஜ்ல இருக்கிறது 2 சைடு கலர் ஆயிருக்கும். ஸோ ஒரே ஒரு சைடு மட்டும் கலர் ஆயிருக்குன்னா சென்டர்ல இருக்கிற பீஸ் மட்டும் தான் ஒரு சைடு மட்டும் கலர் ஆயிருக்கும். இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் ஒரு பக்கம் மட்டும் கலர் ஆயிருக்கும். இந்த பீஸ் எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு கலர் ஆயிருக்கும். அட்ஜசன்ட் சைடு. இது 3 சைடு கலர் ஆயிருக்கும். இது அட்ஜசன்ட் சைடு கலர் ஆயிருக்கும். இந்த இந்த செல் எடுத்தீங்கன்னா 2 சைடு கலர் ஆயிருக்கும். ஆக மொத்தம் எட்ஜஸ்ல இருக்கிறது 3 சைடு கலர் ஆயிருக்கும். எட்ஜஸ்ல இருக்கிறது 2 சைடு கலர் ஆயிருக்கும். முனைகள்ல இருக்கிறது 3 பக்கம் கலர் ஆயிருக்குது. 5 பீஸ் மட்டும் ஒரு சைடு மட்டும் கலர் ஆயிருக்கும். சோ அது ஆன்சர் வந்து 5 தான். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு வந்து 5 பக்கங்கள் சிவப்பாகவும் மேல் பக்கம் வர்ணமும் பூசியிருக்கிறாங்க. அப்ப பாட்டமும் கலர் அடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ பாட்டமும் கலர் அடிச்சாங்கன்னா அப்ப 2 அடுக்கு மட்டும் தான் 2 அடுக்கு மட்டும் கலர் அடிக்காம இருப்பாங்க. சோ 2 இன்டு 4னா 8. 8 ரைட் தான் ஆன்சர். சாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட உள்ளளவு 6 சென்டிமீட்டர், நீளம் 2 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர் உயரம் உள்ள மரப்பெட்டியிலிருந்து மரத்தின் கன அளவு கேட்டிருக்கிறாங்க. சோ ஒரு கனசெவ்வக மரப்பெட்டி ஒண்ணு இருக்கு. கனசெவ்வக வடிவில ஒரு மரப்பெட்டி இருக்கு. இந்த மரப்பெட்டியிலிருந்து இதுல பாத்தீங்கன்னா உள்பக்கம் மட்டும் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸ்ல அதனுடைய நீள அகலம் கொடுத்திருக்காங்க. உள்பக்க நீள அகலம் கொடுத்திருக்காங்க. 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் நீள அகலம் கொடுத்திருக்காங்க. உள்ள அந்த 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் இருக்கிறது வந்து இது ஆல் ஓவர் இருக்கும். அதாவது வெற்றிடமா இருக்கும். பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மரத்தினுடைய அளவு தான் கேட்டிருக்கிறாங்க. இப்ப மரத்தினுடைய அளவுன்னு கேட்கும் பொழுது நீள பக்கத்துல இந்த பக்கம் நீள பக்கம் இப்படி இருக்கு இல்லைங்களா? இதுல இந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர் ஆட் ஆயிருக்கும். இந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர் ஆட் ஆயிருக்கும். ஏன்னா தடிமன். அப்ப நீளத்துல ஒரு 4 சென்டிமீட்டர் ஆட் ஆச்சுன்னா 10 சென்டிமீட்டர். அது அவுட் சைடு இருக்கும் பொழுது. அதே போல அகலத்துல இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர். அப்ப அது ஒரு 4 சென்டிமீட்டர். 2 2 4 6 சென்டிமீட்டர். அதே போல உயரத்துல வந்து 1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதுவும் மேல 1 சென்டிமீட்டர் இருக்கும், கீழ 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஆக மொத்தம் அது ஒரு 3 சென்டிமீட்டர். சாரி 5 சென்டிமீட்டர். மேல 2 சென்டிமீட்டர், கீழ 2 சென்டிமீட்டர், 4 1 5 சென்டிமீட்டர். சோ இதுல இதனுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கன அளவு என்னன்னா இந்த பெரிய கியூபாய்டுல இருந்து சின்ன கியூபாய்ட மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான கன அளவு கிடைச்சிரும். சோ 10 இன்டு 6 இன்டு 5 என்ன வருது? 5 60 65 300 300 சென்டிமீட்டர் கியூப் என்பது பெரிய பாக்ஸ் பாக்ஸினுடைய அவுட்டர் சைடினுடைய கன அளவு. உள்ள இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 6 இன்டு 2 இன்டு 1 6 12 12 சென்டிமீட்டர் கியூப் தான். அப்ப மரத்துக்கு மட்டும் எவ்வளவுனா கழிச்சிட்டீங்கன்னா மரம் மட்டும் கிடைச்சிடும். ஸோ 288 சென்டிமீட்டர் கியூப் வந்து அந்த 288 சென்டிமீட்டர் கியூப் உள்ள மரம் தேவைப்பட்டிருக்கும். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி. ஒரு மருத்துவமனையில் உள்ள நோயாளி ஒருவருக்கு தினமும் 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள உருளை வடிவ கிண்ணத்தில் வடிசாறு சூப் வழங்கப்படுகிறது. அப்பாத்திரத்தில் 4 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பழச்சாறு ஒரு நோயாளிக்கு வழங்கப்பட்டால் 250 நோயாளிகளுக்கு வழங்க தேவையான பழச்சாற்றினுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதனுடைய கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு உருளை வடிவத்துல ஒரு டம்ளர் இருக்குது. அந்த டம்ளர்னுடைய விட்டம்
விட்டம் 7 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் வந்து என்ன இருக்கும்? 3.5 சென்டிமீட்டர் ஆரமா இருக்கும். இதுல டெய்லி என்ன பண்றாங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு, இது 4 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு 4 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு டெய்லி வந்து ஜூஸ் குடுக்குறாங்க. அப்ப 4 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு ஜூஸ் குடுத்தாங்கன்னா, அதனுடைய கன அளவு எவ்வளவு இருக்கும்? V is equal to pi r square h தான் ஃபார்முலா. இது உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ 22/7 இன்ட்டு r ஓட வேல்யூ வந்து 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ 4 7 IL 35.5. அப்ப I22 110 அப்ப 11 வரும். இன்ட்டு 3.5 இன்ட்டு 4 35 2 35 2 3 7 அப்ப 14 வரும். ஸோ 11 இன்ட்டு 14 ஸோ 154 சென்டிமீட்டர் கியூப். ஒரு சென்டிமீட்டர் கியூப் என்பது 1000 சென்டிமீட்டர் கியூப் என்பது 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் என்பது 1 லிட்டர். அப்ப 154 சென்டிமீட்டர் என்பது 1000 டிவைட் பண்ணிக்கலாம். 1000 டிவைட் பண்ணும்போது 154/1000 லிட்டர். இப்ப ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் 250 நோயாளிக்கு நம்ம ஜூஸ் கொடுக்குறோங்க. அப்ப இதுதான் ஒரு நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் கொடுக்கக்கூடிய பழச்சாறினுடைய அளவு வந்து 154/1000. இது 250 பேர் கொடுக்கணும்னா 154 இன்ட்டு 1000 இன்ட்டு 250. ஒரு 25 25 250. ஒரு 250 250 4 250 1000. ஒரு நாள் 4 3 12 மீதி 34 8 32 மீதி 2 20 5. அப்போ 38 லிட்டர். 38 லிட்டர் ஜூஸ் நமக்கு தேவை. ஸோ ஆன்சர் 38.5 லிட்டர். ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 சென்டிமீட்டர் விட்டமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம இரும்பு கூம்பானது உருக்கப்பட்டு 4 மில்லிமீட்டர் ஆரமுள்ள திண்ம கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் கிடைக்கும் கோள குண்டுகளினுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திண்ம இரும்பு, ஒரு நேர்வட்ட திண்ம இரும்பு கூண்டு, அதாவது ரைட் சர்க்குலர் கோன் கொடுத்துருக்காங்க. அப்ப கோனுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/3 pi r square h பை இதை என்ன பண்றாங்கன்னா கோள வடிவ குண்டுகளா மாத்துறாங்க. கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 4/3 pi r cube. இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகும், இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். விடுபட்டதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ r square h by 4r cube. இங்க மேல இருக்கிறது கூம்பு. கூம்பினுடைய ரேடியஸ் ஆர் வந்து என்ன வருது? 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது 4 சென்டிமீட்டரா போட்டுக்கலாம். 4 சென்டிமீட்டர். ஆனா கீழே இருக்கிறது மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதவே நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது 4 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 சென்டிமீட்டர். ஹெச்சோட வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர் பை 4 இன்ட்டு இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கோளத்தினுடைய ஆரம் வந்து 4 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 4 மில்லிமீட்டர்னா சென்டிமீட்டரா மாத்தினா அது 10ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 10ஆல டிவைட் பண்ணா 0.4 தான் சென்டிமீட்டர். ஸோ 0.4 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.4. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 0.1 ஒரு நாள் 4. எகைன் இதையும் ஒரு நாள் 0.1 ஒரு நாள் 4. இதையும் 0.1 3 12. ஸோ என்ன கிடைக்குது? 3/4 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 0.001. இப்ப மேலங்கிலையும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? 1000ஆல மல்டிப்ளை பண்ணா 3000/4. ஒரு நாங்க 7 28 மீதி 2 20 5 20 0. ஸோ 750 சின்ன கோள குண்டுகளாக அதை உருவாக்க முடியும். ஸோ ஆன்சர் 750. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உருளையினுடைய ஆரம் 10% உயர்த்தப்படும் போது அதன் கன அளவில் ஏற்படக்கூடிய உயர்வின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையினுடைய ஆரம் மட்டும் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஹெச் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹெச் வந்து ஹெச்சா தான் இருக்குது. ஸோ அப்ப அந்த உருளையினுடைய கன அளவு வந்து 1/v = pi r square hன்றது நமக்கு தெரியும்.
இதுல பையும் கான்ஸ்டன்டா இருக்குது, எச்சும் கான்ஸ்டன்டா இருக்குது. ஸோ ஆர் மட்டும் தான் வேரி ஆகுது. ஸோ ஆர் வந்து 2 டைம் நம்ம யூஸ் பண்ண போறோங்க. ஏன்னா ஆர் ஸ்கொயர்ன்றது 2 டைம்ஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் வந்து 10%னா 10 பிளஸ் 10 பிளஸ் 10 இன்ட்டு 10 பை 100. ஒரு சைபர் ஒரு சைபர் ஒரு சைபர் ஒரு சைபர். ஸோ 1 10 பிளஸ் 10னா 20 20 பிளஸ் 1னா 21. ஸோ 21% வந்து அதனுடைய கன அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி 2 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள 3 நாணயங்கள் ஒன்றை ஒன்று தொடுமாறு வைக்கப்பட்டால் அவற்றுள் அடைபடும் பகுதியின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 சென்டிமீட்டர் விட்டம், அப்போ 1 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள. அப்ப எப்படி வைக்கிறாங்கன்னா ஒண்ணு டச் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒண்ணு டச் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. இதுல இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பரப்பு தான் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ல. சோ இது சென்டர், இந்த சர்க்கிளுக்கு இது சென்டர், இந்த சர்க்கிளுக்கு இது சென்டர். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு சமபக்க முக்கோணம் கிடைக்கும். அப்ப இதுல இருந்து இது வரையும் உள்ள அளவு வந்து ரேடியஸ் 1 சென்டிமீட்டர், இதுவும் 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். சோ இந்த முக்கோணம் வந்து ஒரு சமபக்க முக்கோணம். அதாவது 2 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணமாக நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 2 சென்டிமீட்டர் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு அதுல இருந்து இந்த இங்க ஒரு சின்ன வட்டகோண பகுதி இருக்குது இல்லையா? இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்ப கழிச்சிட்டுங்கன்னா நமக்கு சென்டர்ல இருக்கிறது கிடைக்கும். அதாவது நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் சென்டர்ல இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கு. இந்த போர்ஷனை மட்டும் நாம் கண்டுபிடிக்கணும். சோ இது ஒரு சமபக்க முக்கோணம்ன்றதுனால கட்டாயமா இதனுடைய கோண அளவு வந்து 60 டிகிரி. இதுவும் ஒரு 60 டிகிரி. இதுவும் ஒரு 60 டிகிரியா இருக்கும். சோ இப்ப நமக்கு 3 60 டிகிரி உள்ள ஒரு வட்டகோண பகுதி நமக்கு கிடைச்சிருக்குது. இதனுடைய வட்டகோண பகுதியினுடைய ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர். இதுவும் 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். அப்ப 3 அதாவது 60 டிகிரி கோண அளவு உள்ள 3 வட்டகோண பகுதிகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ 3 இன்ட்டு 60னா 180. அப்போ ஒரு வட்டகோண பகுதியினுடைய கோண அளவு 180 டிகிரியா இருந்துச்சுன்னா அது ஒரு அரை வட்டமாக அமையும். சோ இந்த மாதிரி இருக்கும். இது இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, இந்த மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா இது ஒரு அரை வட்டத்துல இருக்கும். அப்ப அரை வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுல இருந்து அரைவட்டத்தினுடைய பரப்பளவு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த இடைப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கிடைச்சிரும். இப்ப சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். √3/4 ஏ ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஸோ √3/4 ஏவோட வேல்யூ வந்து இங்க இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், ஆக மொத்தம் 2 சென்டிமீட்டர். அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு உள்ள பக்க அளவு வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ 2 இன்ட்டு 2 ஓர் 2 2 4 and 2 2 அப்ப √3. ஸோ ஏவோட வேல்யூ வந்து √3. √3 ஓட வேல்யூ வந்து 1.732 1.732 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் அரைவட்டத்தினுடைய சர்க்கிளினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சார் அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். ஆஃப் இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து இங்க ஆரோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 பெருக்கல் 1. ஸோ ஓர் 2 11 2 22. ஸோ 11/7. 11/7னா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓரில் 7 மீதி 40 இருக்கு, 4 இருக்கு, 40. 40ல 7 எத்தனை டைம் வருது? ஐஎல் 35 மீதி 50, 7ல் 49 மீதி 1, 10ல ஒரு டைம் வரும். ஸோ 1 இது வரைக்குமே போதும். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 தசம் இட திருத்தம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1.571. ஸோ நம்மளுக்கு ரெக்வயர்டு ஏரியா வந்து என்ன வருது? 1.732 by 1571. இது செப்பரேட் பண்ணுங்க. 2ல 1 கழிச்சா 1, 13 7 கழிச்சா 6, இங்க 6 இருக்குது, 6ல 5 கழிச்சா 1. ஸோ 0.161 தான் ஆன்சர். 0.161 சென்டிமீட்டர். ஸோ அதாவது 2 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு நாணயத்தை ஒன்னோட ஒன்று தொடர மாதிரி வச்சீங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணத்தை வந்து சென்டர்ல நாம் ஃபார்ம் பண்ணோம்.
அந்த சம்பக்க முக்கோணம்ன்றதுனால இது வந்து 60 டிகிரியா இருக்கும் கட்டாயமா. அப்ப 3 60 டிகிரி உள்ள ஒரு வட்டகோண பகுதியை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு அரைவட்டம் கிடைக்கும். ஸோ அரைவட்டத்தினுடைய கன அளவு சமபக்க முக்கோணத்தினுடைய கன அளவு வந்து செப்பரேட் பண்ணோம்னா இடைப்பட்ட பகுதி எவ்வளவு இருக்குதோ அந்த பகுதியினுடைய பரப்பளவு இந்த பரப்பளவு நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் ஏ 0.161 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தோட்டக்காரர் சரிவக வடிவில் சுவர் ஒன்றினை அமைக்க திட்டமிடுகிறார். சரிவகத்தின் நீண்ட முதல் வரிசைக்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. பின்பு ஒவ்வொரு வரிசையின் இருபுறமும் ஒரு செங்கல் குறைவாக வைக்க வேண்டும். அவ்வடிவமைப்பில் 25 வரிசைகளில் இருப்பின் அவர் வாங்க வேண்டிய செங்கற்களினுடைய மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மொத வரிசையில எத்தனை செங்கல் வைக்கிறாருன்னா 100 செங்கல் வைக்கிறாரு. 2வது வரிசையில கடைசியில ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல ஒண்ணு எடுத்துறாரு. அப்ப எடுத்துறாரா 2வது வரிசையில 98, 3வது வரிசையில 96, இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறாரு. இது 1வது லைன், இது 2வது லைன், இது 3வது லைன், எது வரைக்கும் கொண்டு போறாருன்னா 25 லைன் கொண்டு போறாரு. 25 லைன் கொண்டு போறாருன்னா இங்க எத்தனை கல் இருக்கும்? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு கேக்குறாங்க. 100, 98, 96, இந்த 25வது லைன்ல இருக்கிற அது வரையும். அப்ப இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ஒரு ஏபி ஃபார்ம்ல இருக்கும். அதாவது 100, 2வது லைன்ல 98 கல் இருக்கும், 3வது லைன்ல 96 கல் இருக்கும், இப்படியே எக்ஸெட்ரா போகும். நமக்கு எத்தனை வரிசை? 25வது வரிசை வரைக்கும். சோ 25வது வரிசை வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 100 பிளஸ் 98 பிளஸ் 96 பிளஸ் எக்ஸெட்ரா டு 25 உறுப்பு வரை கண்டுபிடிக்கணும். சோ இப்ப 25வது உறுப்பு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 25வது உறுப்புனா இந்த இடத்துல ஏ, அதாவது இது வந்து ஒரு ஏபி வடிவில் இருக்குது, அதாவது கூட்டுத்தொடர் வடிவில் இருக்கு. சோ ஏவோட வேல்யூ வந்து 100, டியோட வேல்யூ வந்து 2 குறைச்சிட்டு போடுங்க, அதான் -2. டியோட வேல்யூ வந்து -2. இப்ப நமக்கு T25th லைன் வேணும். T25th ஈக்குவல் டு, இல்லைன்னா நம்மளுக்கு அதாவது ஃபார்முலா இருக்குது. அப்ப ஏவோட வேல்யூ 100 இருக்குது, டியோட வேல்யூ -2 இருக்குது. நமக்கு எத்தனை வருதுங்க? 25 வரைக்கும் உள்ள எண்களினுடைய கூடுதல் வேணும். S25 வரும். ஸோ n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு டி, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னோட வேல்யூ வந்து 25 லைன் வருது. 25/2 இன்ட்டு 2a, 2 ஏன்னா ஒரு ஏ வந்து 100, 2a வந்து 200 பிளஸ் என்னோட வேல்யூ வந்து 25, 25 ஒன்று கழிச்சா 24, 24 இன்ட்டு -2. ஸோ என்ன வருது? 25/2 இன்ட்டு 200 மைனஸ் 48, 2 24 48. ஸோ 25/2 இன்ட்டு 200ல 48 கழிச்சா 152. ஸோ 2 இங்க 7 2 14, மீதி 1 6 12. ஸோ 25 பெருக்கல் 76 வரும். ஸோ 6 25 150க்கு சைபர், மீதி 15, 7 25 175, 175 ஒரு 15, 190. ஸோ 1900 கல்லு செங்கற்கள் வந்து அவருக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சரிவக வடிவில் அமைச்சா 1900 செங்கற்கள் அவருக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2. 2 நேர்வட்ட உருளைகளினுடைய ஆரங்களின் விகிதம் R1:R2 ஈக்குவல் டு 3:2. அவற்றின் உயரங்களின் விகிதம் H1:H2 ஈக்குவல் டு 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வலைப்பரப்புகளினுடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. வலைப்பரப்பினுடைய விகிதம் அந்த அதாவது உருளையினுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து 2πRH. அப்ப 2πR1 H1 ஈஸ்ட் 2πR2 H2 இதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய விகிதத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2π கேன்சல் ஆயிரும். R1 H1 மல்டிபிள் பண்ணா R1 H1, இது R1 இது H1, 3 5 15 ஈஸ்ட் R2 H2 மல்டிபிள் பண்ணா 2 6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 5 15 2 6, 5:2. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி. ஒரு நேர்வட்ட உருளைகளினுடைய ஆரங்களின் விகிதம் R1, சேம் கொஸ்டின் தான், R1:R2 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல H1:H2 வந்து 7:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டு R1 H1ன்னா 7 28, 3 12. ஸோ 7 28, 3 12, 7:3 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி. இரு உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:5. ஆரங்களின் விகிதம் 3:5, உயரங்களின் விகிதம் 2:3 கொடுத்துருக்காங்க. சேம் அதே ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ 3 2 6, 5 15.
ஸோ 2 6 5 15. ஸோ 2:5 ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 25 மீட்டர் உயரத்திலிருந்து, அதாவது 25 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்ட ஒரு ரப்பர் பந்தானது ஒவ்வொரு முறையும் தரையில் மோதிய பிறகு விழுந்த உயரத்தில் பாதி அளவிற்கு எழும்புகிறது எனில் ஓய்வு நிலைக்கு வரும்போது அந்த பந்து சென்ற மொத்த தூரம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விழும் பொழுது 25 மீட்டர் விழும். அப்புறம் என்ன பண்ணும், அது பாதி தூரம் போகும். அதாவது 25/2 போகும். மறுபடியும் அது பாதி தூரம் இறங்கும். அப்ப 25/2 இறங்கும். நெக்ஸ்ட் இந்த 25/2ல பாதி போகும். அப்ப 25/4 ஏறும். மறுபடியும் அது 25 பாதி இறங்கும். ஸோ அப்ப முதல்ல இறங்குனது 25, செகண்ட் வந்து 2 இன்ட்டு எல்லாமே டபுள் டபுளா வரும். ஸோ 25/2 பிளஸ் அடுத்ததுல 25/4 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போகும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது பாதி பாதியா குறைஞ்சிட்டே போகுது. அப்ப இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கு. ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் வடிவத்தில் இருக்கு. ஸோ இது ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் வடிவத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா எஸ்என் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா. எஸ்என் ஈக்குவல் டு நம்ம இந்த போர்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு a/1 - r. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதாவது இது வந்து இன்ஃபைனிட்டி வரைக்கும் போகும். சரிங்களா? இது வந்து எண்ட் பாயிண்ட் நமக்கு தெரியாதுன்றதுனால, ஏன்னா கடைசியில இது அது ஓய்வு நிலைக்கு வரணும். ஓய்வு நிலைக்கு வரணும்னா 0க்கு வந்து நிக்கணும். அதனால முடிவெளி வரைக்கும் போற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 25/2 by 1 - ஆரோட வேல்யூ வந்து பாதியா குறைஞ்சிட்டு போகுது. ஸோ ஆரோட வேல்யூ வந்து இங்க ஆஃப். ஸோ 1/2. ஸோ என்ன கிடைக்குது? ஸோ 25/2 இன்ட்டு 1 - 1/2னா 1/2. 1/2 மேல வரும்போது 2/1 மாறும். ஸோ 2 25. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 25. அப்ப என்ன வருது? இது ஒரு 25 பிளஸ் 2 இன்ட்டு 25. 2 25 50. ஸோ 25 பிளஸ் 50 எவ்வளவு வருது? 75. ஸோ 75 தான் ஆன்சர். அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் உயரத்திலிருந்து ஒரு பந்து விழுந்து ஹைட்ல இருந்து ஒரு பந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க. விழுந்த பிறகு மீண்டும் அது பாதி ஹைட் போயிட்டு மறுபடியும் ஒவ்வொரு முறையும் விழுந்து எழும்போது பாதி ஹைட் போயிட்டு வருதுன்னா இதுக்கு இது இது இந்த மாதிரி கொடுத்தாவே இதனுடைய விடை வந்து 3h தான் ஆன்சர். ஸோ எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுதோ அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். இது ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து 25 மீட்டர்ல இருந்து விழுது, அப்ப 75 மீட்டர் தொலைவு அது கடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரே ஆரமுடைய திண்ம கோளத்தின் மொத்த பரப்பு ஒரே ஆரமுடைய திண்ம கோளத்தினுடைய மொத்த பரப்பும் திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பரப்பு மற்றும் திண்ம அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்புகளுக்கு உள்ள விகிதம். ஃபர்ஸ்ட் திண்ம கோளத்தினுடைய மொத்த பரப்பு, கோளத்தினுடைய மொத்த பரப்பு வந்து 4πr². ரெண்டாவது திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது கோளம், ரெண்டாவது இருக்கிறது திண்ம அரைக்கோளம். இதுக்கு வந்து 4πr² மொத்த பரப்பு. இதுக்கு வந்து 3πr². மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3πr². மூணாவது திண்ம அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு மட்டும் கேட்டாங்கன்னா 2πr². அப்ப 3πr² இஸ்டு 2πr². இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இது வந்து திண்ம கோளத்தினுடைய மொத்த பரப்பு 4πr². அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு வந்து 3πr². அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு மட்டும் கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் மேல இருக்கிறத விட்டுட்டு டாப்பை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 2πr². ஸோ இந்த πr² எல்லாத்துக்கும் கேன்சல் ஆச்சுன்னா 4:3:2 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 9 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையில் வைக்கப்படக்கூடிய மிக நீளமான கம்பத்தினுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே முன்ன வீடியோலயும் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வந்து மூளைவிட்டத்தினுடைய வழியை வச்சுதான் லாங்கஸ்ட் ராடு வைக்க முடியும். ஸோ மூளைவிட்டத்திற்கு கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துக்கணும். 12 ஸ்கொயர்னா 144 பிளஸ் 8 ஸ்கொயர்னா 64 பிளஸ் 9 ஸ்கொயர்னா 81. இது என்ன வருது? 144 200 208 209 289. 289 ரூட் வந்து 17. ஸோ ஆன்சர் வந்து 17 மீட்டர் நீளம் உள்ள ராடை தான் உள்ள நம்மளால வைக்க முடியும், கம்பத்தை தான் லாங்கஸ்டா. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ட்ரபீசியத்தின் இணைப்பக்கங்களினுடைய வேறுபாடு. ட்ரபீசியம்னா சரிவகம் கொடுத்துருக்காங்க. இந்த சரிவகத்தினுடைய இணைப்பக்கங்கள் வந்து இது ஏ இது பி. A - B வேறுபாடு வந்து 4 சென்டிமீட்டர்.
அவைகளுக்கு இடையேயான செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த h வந்து 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. h 19. ட்ரபீசியத்தினுடைய பரப்பு 475 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரபீசியத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆஃப் h இன்டு a பிளஸ் b ஈக்குவல் டு 475. அப்படின்னா இணை பக்கங்களுடைய நீளங்களை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 19 இருக்கு. 19. ஸோ 19 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு 19 a பிளஸ் b ஈக்குவல் டு 475. ஓர் 19 19, 2 19 38, மீதி 9 95, I 19 95. ஸோ 25. ஸோ a பிளஸ் b ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் வரும். a பிளஸ் b ஈக்குவல் டு 50. a மைனஸ் b வந்து 4, a பிளஸ் b வந்து 50. இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணா 2a இஸ் ஈக்குவல் டு 54 கிடைக்கும். ஏவோட வேல்யூ வந்து 27. a 27னா பியோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா பியோட வேல்யூ வந்து 23 கிடைக்கும். அப்ப இணைப்பக்கங்கள் 27, 23. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பந்து திரும்ப எழும் பொழுது அது விழும் உயரத்தை போல 3/4 மடங்கு எழும்புகிறது. ஒரு பந்து 32 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்டால் 3ஆம் முறை அது எழும்பும் போது எவ்வளவு உயரத்தில் எழும்பும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 32 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுந்துட்டு செகண்ட் டைம் என்ன பண்ணும்? செகண்ட் டைம் எழும்போது இதுல 3ல 4 பங்கு தான் எழும். அப்ப 3ல 4 பங்கு 32 இன்ட்டு 3/4 என்ன வருது? 1 நாங்க 8 நாங்க 32, 3 24. அப்ப ரெண்டாவது டைம் எழும்போது 24 மீட்டர் எழுதும். அடுத்த டைமும் என்ன பண்ணும்? 24 இன்ட்டு 3/4. 1 நாங்க 6 நாங்க 14, 6 18, 18 மீட்டர் எழும். அடுத்த முறை 18ல 3ல 4 பங்கு 2 நாங்க 8, 2 4, 9 2 18, 9 27, 27/2, 27/2னா 13.5. ஸோ 13.5 மீட்டர் வந்து எழும். 13.5 மீட்டர். ஸோ ஆன்சர் 13.5 மீட்டர். ஏன்னா அவங்க கேட்கறது வந்து 3ஆம் முறை, இது 1வது முறை, இது 2வது முறை, இது 3வது முறை. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 200 மீட்டர் 150 மீட்டர் அளவுள்ள அடிப்பாகம் கொண்ட ஒரு தண்ணீர் தொட்டிக்குள் ஒரு 1.5 மீட்டர் 1.25 மீட்டர் அளவுடைய செவ்வக வடிவ குழாயின் வழியாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீர் இருக்கிறது எனில் எந்த நேரத்தில் தண்ணீர் 2 மீட்டர் உயரத்திற்கு நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே முன்ன வீடியோல போட்டிருக்கிறேன். முன்ன வீடியோல இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 96 மீட்டர் வரும். அதாவது 200 இன்ட்டு 150. அதாவது தண்ணீர் தொட்டியினுடைய கன அளவை தண்ணீர் பைப்பினுடைய கன அளவால டிவைட் பண்ணணும். 150 இன்ட்டு 2 மீட்டர் பை 1.5 மீட்டர் இன்ட்டு 1.25 மீட்டர் இன்ட்டு 20 கிலோமீட்டர் பை மணின்னு இருக்குது. அதை வந்து நம்ம மீட்டர் பை செகண்டா மாத்திக்கலாம். மீட்டர் பை செகண்ட்ன்றதை விட மீட்டர் பை நிமிடமா மாத்திக்கலாம். மீட்டர் வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டரு. ஸோ 1000/60. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், 60ஆல டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் 3 2 6 52 100 ஓர்மு மூவு 5.5. ஸோ மேல இருக்கிறது 200, 2 150 வந்து 300, 300 இன்ட்டு 200னா 6000. 60,000/0.5 இன்ட்டு 1.25 இன்ட்டு 50 இன்ட்டு 20. ஸோ 50 இன்ட்டு 20னா 2 10 0 0 1000 வரும். ஸோ 3 சைபர் அடிச்சிடலாம். 3 சைபர் அடிச்சுன்னா 60/5 125 625.625 மேலே இங்கேயும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 60,000/625. 25 625 600ல 12 25 வரும். 12 24 25 வரும். 100ல 4 25. அப்ப 600ல 24 25 24 2 சைபர். எகைன் வந்து 25ஆல போட்டோம்னா
ஒரு 25 25 9 6 96 மினிட்ஸ் வரும். ஸோ 96 மினிட்ஸ் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 96. இது ஏற்கனவே முன்ன வீடியோலையும் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வட்டமும் கோளமும் சமம் ஆரம் உள்ளவை. வட்டத்தின் பரப்புக்கும் கோளத்தினுடைய புறப்பரப்புக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தினுடைய பரப்புக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட் கோளத்தினுடைய புறப்பரப்பு வந்து 4 பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். ரெண்டுத்தினுடைய ரேடியஸ் ஒன்றுன்றதுனால பை ஆர் ஸ்கொயர் இஸ்ட் 4 பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1:4. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரே உயரமும் ஆரமும் கொண்ட ஒரு கெட்டி உருளையின் மொத்த பரப்புக்கும் ஒரே உயரமும் ஆரமும் கொண்ட ஒரு கெட்டி உருளையினுடைய மொத்த பரப்பு. உருளையினுடைய மொத்த பரப்புக்கான ஃபார்முலா வந்து பை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து உருளையினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 பை ஆர் ஹெச் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயரமும் ஆரமும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பை ஆருக்கு ஆர் வச்சுக்கோங்க, ஹெச்சுக்கும் ஆர் போடுங்க. ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இது 2 பை ஆர் ஸ்கொயரா தான் இருக்கும். ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர்னா 4 பை ஆர் ஸ்கொயர். அப்போ உருளையினுடைய மொத்த பரப்பு வந்து 4 பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் அதனுடைய புறப்பரப்பு, அதே உருளையினுடைய புறப்பரப்பு வந்து என்ன வரும், 2 பை ஆர் தான் அதனுடைய புறப்பரப்பு. 2 பை ஆர் 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ 4 பை ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட் 2 பை ஆர் ஹெச்சுக்கு பதில் ஆர்னு போடும்போது 2 பை ஆர் ஸ்கொயர் வரும். 2 பை ஆர் ஸ்கொயர். அதாவது உருளை இப்படி இருக்கு, உருளை இருக்கு. இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டாப் பாட்டம் இந்த சுத்தியூர் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா 4 பை ஆர் ஸ்கொயர் வரும். புறப்பரப்பு மட்டும் கேட்டாங்கன்னா இந்த சுத்தியூர் இருக்கக்கூடிய வலைப்பரப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 1 2 2 2 4. ஸோ 2:1 அதனுடைய விகிதம். ஆனா அவங்க கேட்கறது என்னன்னா வேறுபாடு கேட்டுக்கிறாங்க. 4 பை ஆர் ஸ்கொயர்ல இருந்து 2 பை ஆர் ஸ்கொயர் கழிச்சிங்கன்னா, அதாவது 4 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் என்ன வருது, 2 பை ஆர் ஸ்கொயர் ஆன்சர். வேறுபாடு கேட்டாங்கன்னா 2 பை ஆர் ஸ்கொயர், ரேஷியோ கேட்டாங்கன்னா 2:1. ஸோ ஆன்சர் இங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இணைப்பக்கங்கள் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் எனவும் உயரம் 2x எனவும் உள்ள சரிவகத்தினுடைய பரப்பு. சரிவகத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு, அதாவது ட்ரெபீசியம் h இன்ட்டு a பிளஸ் b. இதுதான் ஃபார்முலா. இங்க ஆஃப் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 2x, ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ், பியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். விடுபட்டது இந்த 2 எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து விடுபட்டது என்னது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுல இந்த 2 எக்ஸ்ல இருந்து எக்ஸ் காமனா வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அகலம். செவ்வகத்தினுடைய பரப்பு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய நீள அகலங்கள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப எல் இன்ட்டு எல் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. எல் இன்ட்டு எல் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 80. ஏன்னா எல் இன்ட்டு பி தானே ஃபார்முலா. ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் 2l ஈக்குவல் டு 80. ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் 2l மைனஸ் 80 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 80, ஆட் பண்ணா மைனஸ் 2. ஸோ மைனஸ் 10 8. ஸோ எல் மைனஸ் 10 இன்ட்டு எல் பிளஸ் 8ன்னு நம்ம இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ எல்லோட வேல்யூ வந்து பிளஸ் 10 தான், மைனஸ் 8 வராது, இது பாசிபிள் இல்லை. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 10னா, எல்லோட வேல்யூ 10னா பியோட வேல்யூ வந்து 2 கம்மி. ஸோ 8, 10 8. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, ஒரு வட்டமான வயலின் பரப்பளவு 1,38,600 சதுர மீட்டர். ஒரு வட்ட வடிவிலான வயலினுடைய பரப்பளவு 1,38,600 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு வந்து அதாவது மீட்டருக்கு வந்து 4 ரூபாய் 40 காசு வந்து வேலி அமைக்கிறதுக்கு ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது வேலி அமைக்கிறதுக்கு வட்ட வடிவு வயல் இருக்கு. ஸோ பரப்பளவு கொடுத்துருக்காங்க பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1,38,600 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டருக்கு 4 ரூபாய் 40 காசு ஆச்சுன்னா
அதை சுற்றியும் வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இப்போ ஆரம் வேணும். ஸோ 22/7 இன்ட்டு r² இஸ் ஈக்குவல் டு 1,38,600. ஓர் 22 22, 6 22 132, மீதி 6 66, 3 டைம் வரும் 0 0. ஸோ r² இஸ் ஈக்குவல் டு 6300 வந்து எப்படி எழுதலாம்னா 7 இன்ட்டு 900 எழுதலாம் இன்ட்டு 7. ஸோ இதுக்கு ஆரோட வேல்யூ வந்து ஒரு 7, 900 ரூட் 30, ஸோ 210. ஸோ நமக்கு என்ன வேணும், வேலி அமைக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து செலவு ஈக்குவல் டு 2πr இன்ட்டு ₹4.40. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து 210 இன்ட்டு 4.4, 7 7 3 21 30, 2 22 44. இங்க 3 இன்ட்டு 3 120, 3 12, 13.2. அப்போ சைபர் கேன்சல் ஆயிரும். ஸோ 132 வரும். நான் 2 44 88க்கு 8, மீதி 8, 3 44, 132, 132 8 140க்கு 0, மீதி 4 14, ஒரு 44 44, 44 14 58. ஸோ 5808 ரூபாய் செலவாகும். ஸோ ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு வட்டத்தின் சுற்றளவிற்கும் அதன் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தினுடைய சுற்றளவிற்கான ஃபார்முலா பை 2πr ஆர் πd, அதனுடைய விட்டம் டி, ரெண்டுத்துக்குள்ள விகிதம் கேட்டுக்கிறாங்க. விகிதம் கேட்டாங்கன்னா இந்த டியும் டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ பை ஈஸ்ட்டு 1ன்னு வருது. பையோட வேல்யூ வந்து 22/7 ஈஸ்ட்டு 1. ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணா 22:7. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீளத்தை 2 மடங்காகவும் அகலத்தை 3 மடங்காகவும் ஆக்கினால் கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செவ்வகத்தினுடைய நீளம் எல் இருக்கு, அதை வந்து 2l கன்வெர்ட் பண்றாங்க. அதே போல அகலத்தை வந்து 3b கன்வெர்ட் பண்றாங்க. கன்வெர்ட் பண்ணாங்கன்னா இங்க சுற்றளவையும் பரப்பளவையும் ஒப்பிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். எல் இதுக்கு வந்து எல்பி வரும், இதுக்கு வந்து இது 2 மல்டிபிள் பண்ணா 6lbன்னு வரும். அப்ப பரப்பளவானது 6 மடங்காகவும் கொடுத்திருக்காங்க. ஸோ இருக்குங்களா ஆன்சர்? இருக்கு, அதுவே இருக்கு. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நூற்றுள் எது ஏபிசி முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரம் அல்லன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு முக்கோணம் ஏ பி, ஏ இருக்கு, பி இருக்கு, சின்னு இருந்துச்சுன்னா இந்த முக்கோணத்துல இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இது ஆங்கிள் ஏவா இருந்துச்சுன்னா, இது சி சாரி இது ஆங்கிள் வந்து சியா இருந்துச்சுன்னா இதுக்கு ஆஃப் ஏபி சைன் சின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது எஸ்ஏஎஸ் சைனு, அதாவது சைடு ஆங்கிள் சைடு, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா. அப்ப இதுவும் முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஆபிஹெச் நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடியது. இது அசமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு H1 பிளஸ் H2 வந்து இது நாற்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுதான் ஆன்சர். ஏன்னா பரப்புக்கான சூத்திரம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இது நாற்கரத்தினுடைய பரப்புக்கான சூத்திரம். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு சிபியுவிற்கு உரை தைக்க விரும்புகிறார். உரையினுடைய விலை ஒரு சதுர மீட்டருக்கு 40 ரூபாய் எனில் அவருக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த உரையினுடைய சர்பேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். உரையினுடைய சர்பேஸ் ஏரியா வேணும்னா சர்பேஸ் ஏரியா ஈக்குவல் டு 4 பக்கத்துக்கு மட்டும் என்ன வரும், 2 இன்ட்டு H இன்ட்டு எல் பிளஸ் பின்னு ஒன்று வரும். பிளஸ் மேற்பரப்பு மேலே இருக்கிறது மட்டும் எல் இன்ட்டு பின்னு ஒன்று இருக்கும். எல் இன்ட்டு பி, ஏன்னா பாட்டம் வந்து நம்ம தைக்க மாட்டாங்க. ஸோ இங்க 2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 சென்டிமீட்டர். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடைசியாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 45 எல் பிளஸ் பி, எல்லோட வேல்யூ வந்து 25, பியோட வேல்யூ 40, அப்போ 65 பிளஸ் எல் இன்ட்டு பி 25 பெருக்கல் 40. ஸோ 2 45 90, 90 இன்ட்டு 65 பிளஸ் 4 25 100 1000.
இதுக்கு 90 × 65னா 0, 9 5 45க்கு 5, மீதி 4, 9 6 54, 58 பிளஸ் 1000. அப்ப என்ன வரும்? 6850 மீட்டர்ஸ் ஸ்கொயர். அப்ப அதனுடைய அந்த துணியினுடைய பரப்பளவு வந்து 6850 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இத வந்து நம்ம என்னத்துல மாத்தணும்? மீட்டர் ஸ்கொயர்ல மாத்தணும். மீட்டர் ஸ்கொயரை மாத்தணும்னா ஒரு ஒரு மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்டர் இருக்கும். இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. அப்ப 1000 100 × 100ஆல நாம டிவைட் பண்ணிக்கலாம். 6850. ஏன்னா ஒரு மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்டர். அப்ப 100 அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் என்பது 100 × 100. சரிங்களா? ஸோ அப்ப 100 × 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இத 40ஆல பெருக்குனா நம்மளுக்கு செலவு. ஸோ எக்ஸ்பென்ஸ் செலவு ஈக்குவல் டு 6850 பை 100 × 100 × 40. 1 0 1 0 1 0க்கு 1 0 4 4 இங்க 25 4 100. ஸோ 685 பை 25 5 25க்கு 5 13 5 65 மீதி 3 35 7 5 35 1 5 5 2 5 10 மீதி 37 7 5 35 மீதி 2 20 4 5 20. ஸோ 27 ரூபாய் 40 பைசா செலவாகும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் நீளம் அகலம் முறை சேம் அதே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைசி கொஸ்டின். வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் 90 டிகிரி, அதன் ஆரம் 7ன்னா வட்ட வில்லினுடைய நீளம். வட்ட வில்லினுடைய நீளம் வில்லி நீளம் L is equal to D by 360 into 2 pi R. D ஓட வேல்யூ வந்து 90 by 360 into 2 into 22 by 7 into R ஓட வேல்யூ வந்து 7. 1 7 1 7 1 90 4 டைம் வரும். இதை அடிச்சீங்கன்னா 2 2 4 1 2 2 1 2 2 11 2 22. ஸோ 11 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 11 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் calculate the radius of the sector whose area and arc length are 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 20 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வட்டகோண பகுதியினுடைய வில்லினுடைய நீளம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. வட்டகோண பகுதியினுடைய ஆரம் கேட்டிருக்கிறாங்க. அதாவது செக்டர் வட்டகோண பகுதியினுடைய ஆரம் கேட்டிருக்காங்க. கால்குலேட் தி ரேடியஸ் ஆஃப் தி வெக்டர். அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஏரியா வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வட்டகோண பகுதியினுடைய ஏரியா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதே போல அதனுடைய ஆர்க் லென்த் எல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த வட்டகோண பகுதியினுடைய ஆரம் ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ரேடியஸ் என்ன? அப்ப இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வரக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னன்னா A is equal to LR/2. இதுதான் ஃபார்முலா. ஏவோட வேல்யூ வந்து 60 கொடுத்துருக்காங்க. இங்க எல்லோட வேல்யூ வந்து 20 இன்ட்டு R/2. 4 2 5 2 20 4 5 5 6 5 60. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 6. இது அடுத்த கேள்விக்கு ஆன்சர் 6. தேங்க்யூ.